அண்ணே 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 எனக்கு ஒரு ஓ பாசிட்டிவ் பிளட் வேணும்னு சொல்லிட்டு என் தம்பி அவசரமா கேட்க, எதுக்குடா அப்படின்னு சொல்ல, எங்க அம்மாக்குண்ணே, எங்க அம்மா சீரியஸா இருக்கிறாங்கண்ணே, எப்படியாச்சும் ரெடி பண்ணித்தானே அப்படின்னு சொல்ல நானும் கஷ்டப்பட்டு அங்க எங்க கேட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அடுத்து ஒரு 3 நாள் கழிச்சு எனக்கு ஒரு ஏ பாசிட்டிவ் தேவைப்பட்டுச்சு. அவனுக்கு கால் பண்ணி கேட்க, அண்ணே நான் ஏ பாசிட்டிவ் இல்ல ஓ நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 3 நாள் ஒரு சின்ன பிள்ளைக்கு தேடிக்கிட்டு இருந்தேன். லாஸ்டா வந்துட்டு அவன்கிட்ட கேட்கிறேன், டேய் அந்த சின்ன பிள்ளைக்கு நீ கொடுத்துட்டேன்னா எப்படியாச்சும் காப்பாத்திரலாம்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அவன் உடனே, அண்ணே அதெல்லாம் நம்மளால முடியாது, நம்ம வீட்டுலலாம் ஏத்துக்கிறவே மாட்டாங்க, அண்ணே நான் பிளட்டை கொடுத்துட்டேன்னா சத்து எனக்கு கம்மியாயிரும்ல அப்படின்னு சொல்லி கதையா விடுறாங்க. லாஸ்டா சேர்றா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனை வச்சுட்டேன். ஸோ இன்னைக்கும் நம்மள நிறைய பேர் நிறைய மூட நம்பிக்கைகள், அப்புறமா பயங்கள், அதுக்கப்புறமா சுயநலத்தினால பிளட் கொடுக்காம இருக்கும். ஃபர்ஸ்ட் மூட நம்பிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ரத்தம் கொடுத்துட்டா சத்து கம்மியாயிரும் நினைக்கிறோம், அது கிடையவே கிடையாது. ரெண்டாவதா ரத்தம் கொடுத்துட்டா நம்மளுடைய ரத்தம் போயிரும் அப்படின்னு நினைக்கிறோம், அதுவும் கிடையாதுங்க. மூணாவதா ரத்தம் கொடுத்துட்டா செத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுல எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க, அதுவும் உண்மை கிடையாதுங்க. ரெண்டாவதா பயத்தினால நிறைய பேர் ரத்தம் கொடுக்கறதே கிடையாதுங்க. என்னன்னா பிளட் கொடுக்கும்போது ஐயோ பிளட்டை பார்த்துட்டேன்னா எனக்கு மயக்கம் வந்துருந்துச்சு, அதுக்கப்புறம் தலைவலிலாம் வருஞ்சி, அதுக்கப்புறம் வாந்திலாம் வரும், இந்த மாதிரி நிறைய பயங்கள் இருக்கிறனால ரத்தம் கொடுக்கிறது கிடையாதுங்க. இதெல்லாம் வந்துட்டு எங்கேயோ 1 to 5% தான் வந்துட்டு பாசிபிலிட்டி இருக்கே தவிர எல்லா பேத்துக்குமே இது பாசிபிலிட்டி கிடையாதுங்க. ஆரோக்கியமான உடல்நிலையோட நீங்க பிளட் கொடுக்க முடியுங்க. மூணாவதா சுயநலம், நான் மட்டும் நல்லா வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் தான். இன்னைக்கும் நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி மூட நம்பிக்கை, பயம், சுயநலம் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ரத்த தானம் செய்வோம், உயிர்களை காப்போம், சிறந்த சமுதாயத்தினை உருவாக்கிட கரம் கோர்ப்போம், நன்மை செய்வோம் அறக்கட்டளை.